ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான சோள பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 1.5 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு புழுங்கலரிசி, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் வெண்ணெய் போல் ஆட்டி எடுத்து 4 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. புளிச்சதும் இதை தாளிக்கிறதுக்காக கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கேரட், வெங்காயமும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பணியார சட்டியில் ஊற்றி எண்ணெய் சேர்த்து நல்லா சட்டி காஞ்சதும் மாவு ஊற்றி 2 பக்கமும் பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான சோள பணியாரம் ரெடி ஆயிரும். இது கை கால் வலி, முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டிஃபனுங்க. இது நைட்டு டின்னராகவோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடும். கார சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் கால்சியமும் மெக்னீஷியமும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.